ஹாய் நண்பா நண்பீஸ், தளபதியோட கில்லி ரீரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலேயே வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ரீரிலீஸ் பிளாக் பஸ்டர்னா என்ன அப்படிங்கிறத தளபதியோட கில்லி படம் காமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து கில்லி படத்தோட ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து இப்போ தளபதியன்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. புக்கிங்ஸும் சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணற்ற அளவில் வந்து புக்கிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரீரிலீஸ் பிளாக் பஸ்டர் அப்படின்னா என்னங்கிறத கில்லி வந்து ஷுவர் ஷாட்டாக அடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னா மாஸ் இன்ட்ரவல் சீன் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸான மாசான சீன், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் கூஸ்பம் மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த காரணங்களால் தான் வந்து கில்லி வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு, அதுவும் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் இவ்வளோ கூட்டம் வந்து ஒரு மக்கள் வந்து பார்க்குறது வந்து இந்த படம் தான் அப்படிங்கிறது வந்து பெருமையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வந்து கில்லி படத்தை வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதியின் பேர் போட்டு இன்ட்ரோஸில் தளபதி ஓடி வர்றதுலேருந்து இருக்கட்டும், முத்துப்பாண்டியோட என்ட்ரியாக இருக்கட்டும், தனலட்சுமியோட என்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கே மொத்தமாக இந்த அளவுக்கு 20 இயர்ஸ்க்கும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வித்யாசாகரும் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் டு ஹிட் திஸ் ஃபிலிம் வேறு லெவல். தளபதியோட கேரியரே சேஞ்ச் பண்ண படம். தளபதியோட கேரியரில் இந்த மாதிரி இனிமேல் ஒரு படம் வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும், தளபதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.